ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பூரி. அதுக்கு வந்துட்டு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம், இன்னும் சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ வந்து நமக்கு எந்த பாத்திரம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு அதில் சேர்த்துருங்க. பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்துட்டு பூரிக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைச்சிக்கோங்க. மாவு குழன்னு இருந்துச்சுன்னா பூரி வந்துட்டு சாஃப்டாக வராது. கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டில் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், நம்ம பிசைய வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் மூடி வைங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா மாவு நல்லா ஊறும். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைங்க, இல்லை ஒரு துணி போட்டு மூடி வைங்க. இது மேலே காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலே. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு மூடி வைங்க, இல்லை ஒரு துணி போட்டு மூடி வைங்க. கரெக்டாக 15 நிமிஷம் மூடி வைங்க. அப்போ தான் மாவு நல்லா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, ஆயில் தடவிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. நான் ஆயில் நிறைய சேர்த்துருக்கிறதுனால ஆயில் சேர்க்கல, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பூரிக்கு நம்ம எவ்வளோ சைஸ் பண்ணுவோமோ அந்த சைஸ்க்கு மட்டும் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப பெருசானா சப்பாத்தி மாதிரி ஆகிடும். இதுதான் லிமிட்டு. இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். பூரி நல்லா உப்பி வருது பாருங்கள். போட்டது நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிரும், உள்ள பூரிக்குள்ளெல்லாம் எண்ணெய் போயிடும். அதனால் மேலே இந்த மாதிரி எண்ணெய் இப்படி பண்ணி விடுங்க. அப்போதான் இன்னும் நல்லா உப்பி வரும் பூரி. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், பூரி நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க.